இங்க ஒரு 2 போலீஸ்காரங்க ஒரு ஊருக்குள்ள வராங்க. வந்து பார்த்தா ஊர் உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வீட்டோட ரூஃப் மேல ஏறி நின்னுட்டு இருக்கானுங்க. இத பார்த்துட்டு இவங்க என்னாச்சு இவங்களுக்கு எதுக்கு வீட்டு மேல ஏறி நின்னுட்டு இருக்காங்க, மிளகாவத்துல ஏதாவது காய போடுறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரேடியோ மூலியமா இவங்களை கான்டாக்ட் பண்றாங்க. சோ அதனால அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தன் அப்படியே அந்த மொட்டை மாடியில தொங்கிக்கிட்டே அந்த ரேடியோவை எடுத்து பேசுறான். எடுத்து பேசினா அந்த போலீஸ்கார் வந்துட்டு டேய் வீட்டுக்கு மேல என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பக்கம் வந்துட்டு சார் ஊருக்கு அடியில ஒரு பெரிய மண்புழு சுத்திட்டு இருக்கு சார், அது எங்க ஊர்ல இருக்கிற 2 பேரை சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எது உங்க ஊருக்கு அடியில மண்புழு சுத்திட்டு இருக்கா என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, சார் நான் ஒன்னும் பொய் சொல்லல உண்மைதான் சொல்றேன், எங்க ஊருக்கு அடியில பெரிய மண்புழு சுத்திட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டு இவர் வந்துட்டு என்னப்பா இவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் அந்த லேடி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா புல்லட் எல்லாத்தையும் ஒரு மிஷின்ல போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிளீன் பண்ணும்போது அந்த மிஷின் வந்து வைப்ரேட் ஆகுது. சோ இதனால இவங்க ஊருக்கு அடியில சுத்திட்டு இருந்த அந்த மண்புழு அந்த அதிர்வு சென்ஸ் பண்ணிட்டு அவங்க 2 பேரையும் நோக்கி வர ஆரம்பிச்சிருது. சோ இதை பார்த்துட்டு உடனே இவங்க யோ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மண்புழு உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு, உடனே உங்க பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த போலீஸ்காரும் டேய் நாங்க எதுக்குடா மொட்டை மாடி போகணும் மிளகா பஜ்ஜி வாயா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு பெரிய மண்புழு செவுத்த உடைச்சுன்னு உள்ள வருமா. இதை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டு என்ன கருமண்டி இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே கன் எடுத்து ஷூட் பண்றாங்க. ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே அதோட நாக்க விட்டு இந்த ஆளோட காலை பிடிச்சி இவரை சாப்பிடுறதுக்காக இழுக்க ஆரம்பிச்சிருது. அடியே என்னடி பார்த்துட்டு இருக்க என்ன காப்பாத்துடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்த, அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா உடனே கன் எடுத்து அதோட நாக்க ஷூட் பண்ண அது வந்து விட்டுருது. சோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற எல்லா கன்னையும் எடுத்து சரமாரியா ஷூட் பண்ணி எப்படியோ ஒரு வழியா அந்த புழுவை கொன்னுறாங்க. அப்படி கொண்டுட்டு ரேடியோ மூலியமா ஏங்க அதை எப்படியோ நாங்க கொன்னுட்டோம் இதுக்கு மேல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ அப்படிங்களா கொன்னுட்டீங்களா வாழ்த்துக்கள், ஆனா அதே மாதிரி இன்னும் 3 புழு இங்க சுத்தின்னு இருக்குது, அதையும் கொஞ்சம் கொன்னுட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, ஏது இன்னும் 3 புழு சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பயந்து போயிட்டு உடனே வீட்டோட ரூஃப் மேல ஏறிக்கிறாங்க.